இன்றைக்கி செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 7-8 வரமிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு பட்டை ஆட் பண்ணி நல்லா வறுத்து ஆற வச்சிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி பொரியவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கவும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ மட்டனை இது கூட ஆட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய், மிளகு எல்லாம் ஆட் பண்ணுறதுனால மிளகாய்த்தூளை பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் மட்டனோடு சேர்த்து நல்லா கிளறி குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக மசாலா மட்டன் வெந்து வந்துடும். இது கூட 1/4 கப்பு தேங்காவும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான செட்டிநாடு மட்டன் கிரேவி